வணக்கம். இன்று 26/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்று மீனராசிக்காரங்களுக்கு தான் மிக சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படலாம். 1 4க்கும் 7க்குடைய ராசிக்கு பாதகாதிபதி 4க்கும் 7க்குடையவர் இன்னைக்கு ராசிக்குள்ள வரார். நீச்ச பங்கமாகி தன்னுடைய இவ்வளவு நாள் பாதகம் செஞ்சிட்டு இருந்த புதன் சாதகம் செய்வார். ஒரு 40 நாளைக்கு மேலே மாத பயிற்சிம்பாங்க. ஆனால் 40 நாளைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேஷராசி ராசியாதிபதி செவ்வாய் 3ல், 3க்கும் 6க்குடைய புதன் இன்று பயிற்சி ஆகிறார். ஆனால் 2க்கும் 12க்குடைய சுக்கிரனும் புதனும் குருவும் பரிவர்த்தனை. ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரார். இந்த 10ல் சந்திரன் ராஜகிரகம், ராசிக்கு 4ஆம் அதிபதி, தாய் வீட்டு உறவு, தாய் வீட்டினால அனுகூலம் கிடைக்கும். இந்த மேஷராசி நேயர்களுக்கு கர்மத்தை செஞ்சு கொடுத்து போவார். கர்மமே லாபம். 4ஆம் இடம் அம்மாஸ்தானம். ரிஷபம் ராசியாதிக்கு 6 கூட சுக்கிரன் உச்சமாக உட்காந்து ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்கேன். ராகு இடம் கொடுத்தவன் இப்போ சுக்கிரன் வலிமை பெறுறார். பூதாகாரம் பெருசாகிறார். ஆறாம் இடம் வலிமை பெறும்போது துணிச்சல் வரும். சத்ருஸ்தானத்தினுடைய எதிரிக்கு தொல்லை இருக்கு. ஆனால் 11 அவங்களால அனுகூலம் தான் கிடைக்கும். ஏன்னா பரிவர்த்தனை ஆகிறார். அந்த குரு தன்னுக்கு ராசியில் நிற்கிறார். ராசியாதிபதியும் சுக்கிர பரிவர்த்தனை அனுகூலம் தான். எதிரினால தொல்லலாம் இருக்காது. எதிரினால் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனை இன்னைக்கு முடிவுக்கு வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு குறிப்பாக 12க்கு 7க்குடைய செவ்வாய் லக்னத்தில் வரப்ப வெளிவட்டாரத்தில் நன்மை உள்ள ஒரு ராசி இன்று ரிஷபம். மிதுனம் ராசியாதிபதி புதன் இன்னைக்கு 10ல் போய் உட்கார போகிறார். நாளைக்கு எப்போ ஒரு 46 நாளைக்கு 46 நாள் மிட் நைட் 4ஆம் அதிபதியும் வரார். அம்மா வர்க்கத்தினால அனுகூலம் உண்டு இன்னைக்கு. யாருக்கு? மிதுன ராசி நேயர்களுக்கு. 7ஆம் அதிபதி 12ல், இந்த ராசிக்கு பாதகாதிபதி 12ல், கெட்டவன் கிட்டின் ராஜயோகம். 5ஆம் அதிபதி உச்சமாக பசங்களால் அனுகூலம். பசங்கமே குழந்தைகள். அது குறிப்பாக 5ஆம் இடம் வலுப்பட்டு 10ல் இருக்கிறதுனால பசங்க மகிழ்ச்சிகரமான படிக்கிற பருவத்தில் இருந்தால் நல்ல மார்க் எடுப்பேன், நல்ல மார்க் எடுத்துருந்துருக்கேன். அந்த வயசுக்கு தகுந்த பசங்களான அனுகூலம் கிடைக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 7ல் இருக்கிறாரு. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ல். 2 ராஜகிரகங்களும் 7, 8 அப்படின்ற இடத்துல குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய அல்லது தனஸ்தானாதிபதி சூரியன் 8ல் மறைகிறதுனால பொருளாதார தேக்கம் இருக்கும். ராசியாதிபதி வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். வரும், ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போகும். சிம்மம் ராசியாதிபதியாருடைய சூரியன் 7ல் போய் உட்காந்து யார் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி கூட சம்மந்தப்படுறாங்க. 2 பேரும் அவ யோகிகள் தான். இன்னும் 7ஆம் இடம் வெளிவட்டாரங்கள் சிறப்பது. லேட்டாக செஞ்சால் தமிழ் ஒன்று நடந்த வெளிவட்டாரங்கள் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது.
இந்த சிம்மராசி. அதே மாதிரி 3ஆம் மாதி சகோதர ஸ்தானத்தில் உதவி கிடைங்க. சகோதரன் குறிப்பாக பெண் சகோதரிகளினால் சகோதரினால் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி 10ல் குரு உட்காந்து 10ல் 5ஆம் அதிபதி 10ல் பூர்வ புண்ணிய உறவு அல்லது அப்பா வீட்டு சொத்து. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய தாத்தா அப்பா வச்சிருந்த சொத்துனால இன்றைக்கி அனுகூலம் உண்டு. அது 10ஆம் அதிபதியாக கூடிய 3க்கும் 10க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து நல்ல பரிவர்த்தனை போது பாகப்பிரிவினை இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு கிளியர் கிடச்சிரும். கிளியராக இன்றைக்கி கிடச்சிரும் உங்களுக்கு. அது சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னி 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கா. 4க்கும் 7 கூடிய 9ல் உட்காந்துருக்கார். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 திரிகோணங்கள் வலிமை பெறுது. பரிவர்த்தனை யோகம். அப்போ 2 திரிகோணங்கள் வலிமை பெறும்போது சுபகாரியங்கள் செய்யலாம். அந்த வீட்டில் சுபகாரியத்தினுடைய முடிவு எடுக்கிறது. நேற்று வரைக்கும் சவு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்து இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். டிசைடிங் இன்றைக்கி ஒரு முடிவு கிடைச்சிரும். அதுலேயும் குறிப்பாக சுபகாரியங்கள். 7ஆம் இடங்கிறது வெளிவட்டாரம், நட்புகள், நட்பு இது மாதிரி பேசக்கூடிய இடத்துல அந்த 7ஆம் இடம் கனவுஸ்தானமானது. அதை செய்யலாம். 5ஆம் இடங்கிறது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ கல்யாண முகூர்த்தம் இதுக்கு முடிவு பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம் ராசியாதிபதி உச்சம், 8ஆம் அதிபதி உச்சம், 4க்கும் 3க்கும் 6 கூடையவர் 8ல் 6 8 12 பரிவர்த்தனைன்னா விபரீத ராஜயோகம். அந்த திடீர் வருமானம் எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்துருச்சு, செஞ்சு முடிச்சிடலாம். திடீர் பிரயாணங்கள். ஏன்னா 7ஆம் 6ல் போய் 8ல் போகணுன்றது. அப்போ தூரதேச பயணம், பக்கத்து ஊருக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி. விருட்சிகம் குரு பார்க்குற ராசியை 12ஆம் அதிபதி 5ல். அப்போ 12ஆம் அதிபதி 5ல் ஏதாவது சொத்து தகராறுகள் இருக்கும், வீண் சச்சரவுகள். அதுலேயும் குறிப்பாக 7க்கும் மனைவி வர்க்கத்திலேருந்து உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஆனால் 12ஆம் அதிபதி பிள்ளைகளால் தொல்லைகள் இருக்கும், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கார். சுகஸ்தானம். அமைதியாக எதை இடத்தாலும் அதுக்கு சாதகமாக கடைசியே சாதகமாக அமைஞ்சிடும். உங்களுக்கு 11ஆம் அதிபதி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே 46 நாளைக்கு மேலே பேச்சாக 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி நீச்சம் அடையலாம். 11ஆம் அதிபதி இப்போ வரவுக்கு செலவு சரியாக அமையும். இந்த விருட்சிக ராசிக்கு 4ஆம் இடம் வாகனத்தினால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். அம்மாவுக்கு அம்மா மூலிமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். 4ஆம் இடம் ஆட்சி இன்னைக்கு உங்களுக்கு. சனி தனுசு ராசியாதிபதி குரு 6ல், 11ஆம் அதிபதி உச்சம் 4ல் உட்காந்துருக்க. 4ஆம் இடம் 11ஆம் இடம் வாகன விருத்தி, சுப வாகனம், காரு, ப்ளஷர், இது மாதிரி வாகனங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலம் இருக்குது. வெளிநாடு அல்லது வெளியூர் போயிட்டு வர மாதிரி ஒரு பிம்பம் இன்றைக்கி ஏற்படும். 4-11 உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக ராகு 4 வாகனத்தினால் அனுகூலம் உண்டு. அப்போ குரு 12ஆம் இடத்தை பகல் குருக்கு தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. குரு சந்திர யோகம். இன்னைக்கு மத்தியானத்துக்கு வேறு சந்திரனும் பயிற்சி, ராசி பயிற்சி ஆகிறாரு நாளைக்கு. ஆனால் உங்களுக்கு 7 4க்கு போகிறார் புதன். தனக்கு 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையாவது வாகனங்கள் உங்களுக்கு 11ஆம் இடம் 4ல் சுக்கிரன் புது உங்களுக்கு வலிமையாக இருக்கும். அதனால் வாகனங்கள் வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம், விற்கலாம். பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைக்கி இந்த தனுசு ராசிக்கு உண்டு. மகரம் ராசிக்குள்ள சந்திரன் 7ஆம் அதிபதியாக வராது. ராசியை குரு பார்க்குறார். குரு சந்திர யோகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார் ராசியை. குரு பார்த்தா கோடி புண்ணியம். 2ல் தனக்கரகன் ஆட்சியாக வராது. முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்து 3ல் 5க்கும் 3 கூடிய
5க்கும் 10 சுக்கிரன் முழு யோகாதிபதி 3ல் அமர்ந்து ராகுவோட சம்பந்தப்பட்டு வலிமைப்படுத்துறாரு. உங்கள் யோகமான காலகட்டம் இன்று. அதே நேரத்தில் 9ல் கேது. அப்பாவுக்கு ஏதாவது அப்பா சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விலகும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு கும்பம். சூரியன் சனி ஆட்சி ராசியாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்க தனக்கு 2ல் 9க்கும் 4க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து தன ஸ்தானத்தில் உட்காந்து ஸ்தானாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை உட்காந்துருக்காங்க. அப்போ 4ஆம் இடம் கட்டடம் வாகனம் பூமி, குறிப்பாக 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு 3க்கும் 10க்குடைய செவ்வாய் 5ல் போய் உட்காந்து கட்டடம் வாகனம் பூமி. அப்போ இந்த மண் சம்பந்தப்பட்ட அதனால் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று. குறிப்பாக சுக்கிரனும் வலிமை பெற்றிருக்கிறார், செவ்வாயும் வலிமை. மண், கார், வாகனம் இதை மாதிரி ஆடை வியாபாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக கிடைக்கும். மீனம். இன்றைக்கி மீனம் ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியில் சுக்கிரன் உச்சம் கூடராக இருக்கார். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3ல் இருந்து இருக்கிறார். இன்றைக்கு தனக்கு முழு 4க்கும் 7க்குடைய புதன் பெயர்ச்சியாகி ராசிக்குள்ளே வரார். இன்னைக்கு இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பு வட்டாரம், மனைவி, 4ஆம் இடம் அம்மாஸ்தானம், மாமன், இதை பற்றி பார்க்கும்போது அவங்களால இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கும். இன்னைக்கு தடைப்பட்டு இருந்த கல்யாணம் முடிவுக்கு வரும். திட்டமிட்டு செய்ய முடியும். ஒரு காரியத்தை நேற்று வரைக்கும் இழுத்துக்கிட்டு நீ திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட மணி நடக்கும். உடன்பிறப்புகள் 4ஆம் 3ல் கூட உடன்பிறப்புகளாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்னைக்கு வழக்குகளின் திசை திருப்பங்கள் ஏற்படும். 7ஆம் இடம் நீச்சமடைஞ்சு தனக்கு உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேரும்போது அதுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3க்கு 8க்குடைய குரு சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கார். அதிபதியாக விளங்குவோர் இவர் 3க்கும் 4க்கும் 7க்குடைய புதன் அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட சேரும்போது பூதாகாரமாக உங்களுக்கு நன்மையே வந்து சேரும், வன்மையே வந்து சேரும். நாளை சந்திப்போம்.